போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ்பெஷலி வந்து நியூ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். எப்படி வந்து இந்த 2020 வந்து ஃபுல்லாக போச்சுன்னே தெரியல. ஸோ ஃபுல்லாக கொரோனா டைம்லேயே வந்து ஒரு 5 months கிட்ட நம்ம வீட்டிலே இருந்து ஃபுல்லாகவே வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. ஸோ படிக்காதவங்களும் பரவாயில்ல. ஸோ டைம் ரொம்பவே இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நம்ம இந்த 2021 10 மாதம் வந்து கம்ப்ளீட்டாக நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த 10 மாதம்ன்றதை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த குரூப் 4 எக்ஸாமை மட்டும் டார்கெட் பண்ணி படிக்கிறவங்க என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணுன்றத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் புக் எப்படி யூஸ் பண்ணுறது, செகண்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் சிலபஸ், அதாவது சிலபஸ்ன்றதே வந்து நிறைய பேர் பார்க்காம படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ சிலபஸ் எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறமா வந்து செப்பரேட்டாக வந்து நோட் எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த 5 விஷயத்தை பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ குரூப் 4 சிலபஸ் ஃபுல்லாகவே எப்படி கவர் பண்ணுறதுன்றதும் கிளியராக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த குரூப் 4 எக்ஸாமுன்றது டிஎன்பிஎஸ்சிலேயே மிகப்பெரிய ஒரு டஃப்பான எக்ஸாம்னே சொல்லலாம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கொஸ்டின் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும், பட் கட் ஆஃப் ரேஞ்சு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ், அதாவது கேண்டிடேட் போட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு மார்க்குமே, அதாவது ஒரு கொஸ்டினுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட தலையெழுத்தே மாற்றக்கூடிய, அதாவது லாஸ்ட் டைம் வந்து 1 மார்க் 2 மார்க்கில் விட்டவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த சிலபஸ் படி வந்து நம்ம எப்படி படிக்கலாம், ஸோ எந்த மாதிரி படித்தா சிலபஸை வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும், ஸோ அதுக்கு எந்தெந்த விதத்தில் நம்ம வந்து மூவ் பண்ணணுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஜென்ரல் சயின்ஸை பொறுத்தளவுக்கு, அதாவது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி. ஸோ இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜிலேருந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் 15 மார்க் வந்து கேட்க போகிறாங்க. ஸோ இந்த 15 மார்க்குன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா படிப்பாங்க. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, சயின்ஸுன்றது பல பேருக்கு வந்து ஒரு டஃப்பாக இருக்கும். 15 மார்க்குன்றதால அது வந்து ஒரு கேர்லெஸ்ஸாகவும் விட்டுருவாங்க. ஏன்னா டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தளவுக்கு நெகட்டிவ் மார்க்குன்றது இல்லை. ஸோ நெகட்டிவ் மார்க்கு இல்லாத போது கண்டிப்பாக வந்து நெகட்டிவ் மார்க் இருந்தால் வந்து கண்டிப்பாக வந்து ஜென்ரல் சயின்ஸை படிச்சிருப்பாங்களோ என்னவோ தெரியல. பட் ஜென்ரல் சயின்ஸுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டுறாங்க. ஸோ இந்த ஜென்ரல் சயின்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாப் 100 ரேங்க்ஸ்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸு இம்பார்ட்டண்டாக படித்தவங்க தான் இருப்பாங்க. ஸோ இந்த சயின்ஸுக்கு நம்ம எப்படி படிக்கணும், ஸோ எந்தெந்த லெசன்ஸ் படிக்கணுன்றதை நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை போய் நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 6th to 10th வரைக்கும் ஃபஸ்ட்டு சிலபஸ், அதாவது சிலபஸை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. சிலபஸை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கிளியராக உங்கள் எதிரில் வந்து படுற மாதிரி வந்து ஒட்டி வச்சுக்கிட்ட கூட சரி தான். ஸோ உங்கள் செவுர், அதாவது வாலில் வந்து நீங்கள் ஒட்டி வச்சுக்கிட்டாலும் சரி தான். ஸோ இல்லை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டாலும் சரி தான். ஸோ டெய்லி வந்து ஒரு சிலபஸை வந்து ஒன்ஸ் வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் அதில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்றத வந்து உங்களுக்கு பதிவாகும். எதுக்காக சொல்கிறேன்னா, 6th to 12th வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷ புக்கை வந்து நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸோ சிலபஸ் வந்து உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சாதான் நீங்கள் படிக்கும்போது இது வந்து சிலபஸில் இருக்குன்றதே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பாலிட்டிக்கு நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோ ஷார்ட்கட்லாம் போட்டிருக்கோம். ஸோ நம்ம இந்த 120 days ஃப்ரீ பேட்ச்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு வந்து இப்போ கொஞ்சம் நேரம் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 மாதம் கேப் இருக்குது. ஸோ நம்மளே வந்து நோட்ஸ் வந்து, அதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு தான் இருக்கோம். கூடிய விரைவில் அதுவும் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாலிட்டியை பொறுத்தளவு வந்து நீங்கள் புக்கை வந்து 6th to 12th வரைக்கும் நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம எல்லா புக்குமே வந்து டெக்ஸ்ட் புக், சமச்சீர் புக்கை மொத்தமாக வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி, அதாவது பிடிஎஃபாகவும் வச்சுக்கோங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் புக் ஹார்ட் காஃபியாகவும் வச்சுக்கோங்க. அதாவது புக்கு வாங்க முடிஞ்சால் புக்கையும் வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் எங்கன்னா வெளியே போய் ட்ராவல் பண்ணுறவங்களாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி புக்கில் வந்து நீங்கள் பிடிஎஃப்பில் படிக்கிற மாதிரி செல்ஃபோனில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ், அப்புறம் ஹிஸ்ட்ரி, இது எல்லாமே
நம்ம என்னென்ன படிக்கணும்னு சொல்லிட்டு கிளியராக சொல்லியிருக்கோம். எது வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஹிஸ்ட்ரின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் வந்து ட்ரையாக தான் இருக்கும், நிறைய நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இயர்ஸ்லாம் வந்து ரொம்பவே இருக்கும். பாலிட்டி எக்கனாமிக்ஸ் படிக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். பட் ஹிஸ்ட்ரின்னும் போது கொஞ்சம் வந்து நீங்கள் நிறைய அதாவது பழங்கால வரலாறுகள்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கும் போது கொஞ்சம் வந்து ட்ரையாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். பட் ஒரு 2-3 வாட்டி ரீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுவும் வந்து ஈஸியாக தான் இருக்கும். பட்டு ஃபஸ்ட்டு படிக்கும்போது வந்து நீங்கள் ஹிஸ்ட்ரி வந்து டெப்த்தாக போய் படிச்சிங்கன்னா கொஞ்சம் டிஎன்பிஎஸ்சி மேலேயே வந்து பயம் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அதாவது இதுதான் வந்து மிகப்பெரிய ரோல் பண்ணுறதே. மேக்ஸுன்றது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் இந்த 25 out of 25 எடுக்கிறதுக்கு நம்ம 6th-லேருந்து 10th வரைக்கும் என்னென்ன புக்ஸ் படிக்கணும், அதாவது எப்படி படிக்கலாம்ன்றதை நான் கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் சிலபஸில் அழகாக கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் இருக்க ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பாருங்கள். ஸோ கண்டிப்பாக அதில் இருக்க கொஸ்டின்ஸ் மாடல்லே தான் குரூப் 4ல் கிட்டத்தட்ட ஒரு 18-லேருந்து 20 கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. குரூப் 4 பொறுத்த அளவுக்கு வரப்போகிற இந்த 2021 கண்டிப்பாக வந்து ஒரு 175+ வந்து போடுறதுக்கு எல்லாருமே வந்து ஒரு கிளியராக வந்து படித்து வச்சுக்குங்க. ஏன்னா இப்போவே வந்து 170 கட் ஆஃப் இருக்குது. வரப்போகிற ஆண்டுகளில் கண்டிப்பாக என்ன மாற்றங்கள் வேணால் வரலாம், சிலபஸில் கூட மாற்றங்கள் வரலாம். இன்னும் வந்து அஃபீஷியலாக எதுவும் சொல்லலை. அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸை வந்து நம்ம இப்போதைக்கு படிக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கா இல்லையான்றது இன்னும் கிளியராக தெரியல. அப்படி இருந்தாலும் புது புக்காக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கான்றதும் ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நியூ புக்னா கண்டிப்பாக வந்து பார்ட் பி பார்ட் சி ஃபுல்லாகவே வந்து சேஞ்சஸ் ஆகும். ஸோ அதுக்குள்ளே நம்ம போக வேணாம். இந்த வீடியோவில் கண்டிப்பாக அதுக்கு தனி வீடியோஸ் கூட நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பாருங்கள். இந்த ஜென்ரல் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்டிடியூட் வந்து ஜென்ரலாக நீங்கள் எப்படி படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 கொஸ்டின் மேலே உங்களுக்கு வந்து இருக்கும். நீங்கள் அது சால்வ் பண்ணும்போதே உங்களை அறியாமே கண்டிப்பாக ஒரு 20+ கொஸ்டின்ஸ் ஈஸியாகவே நீங்கள் போட்டுடலாம். அந்த 5 கொஸ்டின் எப்படி எடுக்கணுன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். இந்த கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த அளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நியூஸ் பேப்பரை வந்து டெய்லியும் வந்து ஒரு 10 மினிட்ஸாவது ரீட் பண்ணுங்கள். நீங்கள் நியூஸ் பேப்பர் வாங்குகிற பழக்கம் வந்துச்சுன்னா நியூஸ் பேப்பர் வந்து வாங்கி படிங்க. அப்படி இல்லைனா இன்றைக்கி ஆன்லைனில் ஈஸியாகவே கிடைக்கிது. அது மூலயமாவே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். அப்படியே ஆன்லைன்லேயும் ரீட் பண்ணலாம். ஸோ ப்ளே ஸ்டோரில் வந்து ஆப்லாம் இருக்குது. ஸோ அது மூலயமாவும் நீங்கள் படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஜாகிரஃபி வந்து ஒன்றுமே இல்லைங்க. அதுலேருந்து ஒரு 4 கொஸ்டின் 3 கொஸ்டின் தான் வரும். அதுக்கு வந்து நம்ம ஈஸியாகவே எடுக்கலாம். அதாவது எந்தெந்த டாபிக்ஸ் படித்தா போதும்ன்றது மட்டும், அதாவது இந்த சோலார் சிஸ்டம்ஸ், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தை பற்றி, அதுக்கப்புறமா ஆறுகள், இதை பற்றி தான் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து சில டாபிக்ஸ்லாம் இருக்குது, துறைமுகங்கள், அதுக்கப்புறமா வந்து இந்த ரயில்வே ஹெட் குவார்ட்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் கேட்பாங்க. அதை முதல் அதாவது எதுவுமே வந்து ஃபுல்லாக படிக்க வேணாம்னு சொல்லலை. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ளே போகிறதுக்காக எந்தெந்த டாபிக்ஸ் படிக்கணுமோ சப்ஜெக்ட் வைஸ் படிக்கணுன்றது தான் நான் வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் மேனேஜ்மெண்ட், புக்கை எப்படி யூஸ் பண்ணுறது. ஸோ நீங்கள் படிக்கும்போதே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த 10 மாதம் வந்து நீங்கள் டெய்லியும் வந்து படிக்கக்கூடிய நோட்ஸை எழுதி வச்சுட்டு வரும்போது பின்னாடி வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுன்றது நீங்கள் தான் வந்து ஃபாலோ பண்ணணும். நான் வந்து ஒரு டைம் டேபிள் போட்டு அதாவது ஒரு பிளான் கொடுத்தா இந்த டைமில் இதை படிங்கன்னு சொன்னால் நீங்கள் படிக்க முடியாது. உங்களோட சுச்சுவேஷன் உங்களுக்கு தான் தெரியும். ஸோ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை இப்போ படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ஃபுல் டைம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம். ஸோ உங்களோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பேட்டர்ன் போட்டு அதாவது டைம் மேனேஜ்மெண்ட்டு நீங்கள் தான் பண்ண முடியும். டெய்லியும் வந்து ஒரு 2 ஹவர்ஸாவது இப்போ படிக்கலாம். அதாவது வீட்டில் இருக்கவங்க ஒரு 2 ஹவர்ஸ் படிங்க. ஒர்க் போயிட்டு வரவங்க வந்து கண்டிப்பாக ஒரு 1 ஹவர்ஸாவது ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு அந்த 2 ஹவர்ஸ் 1 ஹவர்ஸ் போதும். டெய்லியும் படிக்கிறத தெளிவாக படிங்க. அதாவது 10 மணி நேரம் படித்தாதான் கிளியர் பண்ண முடியுன்றதுலாம் ஒரு மித்துன்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து படிக்கிறத கிளியராக வந்து படித்தாவே போதுமானது.
நிறைய பேர் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணியே வந்து கிளியர் பண்ணுறாங்க. நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் அந்த ஹார்ட் ஒர்க்லேயும் ஒரு ஸ்மார்ட் ஒர்க் இருக்கணும். என்ன அதாவது இப்போ குரூப் 4 படிக்கிறவங்களுக்கு இந்த பேட்டர்ன் தான் அப்படின்னு ஒரு பேட்டர்ன் இருக்குது. அதேமாதிரி குரூப் 1 படிக்கிறவங்களுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குது, குரூப் 2க்கு படிக்கிறவங்களுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஸோ எந்த மாதிரி நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி படித்தா தான் ஈஸியாக வந்து வெற்றி பெற முடியும். ஸோ நம்ம இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக புதுசாக வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓவரால் வியூவாக நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். நம்ம ஜென்ரலாக வந்து தனித்தனியாக சப்ஜெக்ட் வைஸ் நம்ம வந்து பின்னாடி பார்க்கலாம். நன்றி.